ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாடல் இருக்குது. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூந்தொட்டி வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து துளசி மாடலாக சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இது துளசி மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டிசைன்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்ராக்டிவாக இருக்குது. செராமிக் மெட்டீரியலில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். அந்த வீடு ரொம்ப பார்க்க ரொம்ப நீட்டாக சொல்கிறாங்க. எல்லோ கலர், ரெட் கலர், ரொம்ப வில்லேஜ் ஃபீல் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்துட்டோம் மாதவரம் பால் பண்ண கிரீன் நர்சரி கார்டன் சொன்னோம் இல்லையா, ஸோ அங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். மாதவரத்தில் இருக்குது. மாதவரத்தில் இருக்குது. மாதவரம் பால் பண்ணன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே வந்தோம்னாக்கா அங்கே இருக்குது. இந்த நர்சரி கார்டன் பேர் வந்து சென்னை கிரீன் நர்சரி கார்டன் சொல்லுவாங்க. அது அந்த நர்சரி கார்டன் தான் இருக்கும். ஆனால் இங்கே வாங்கினா பாருங்க, நல்லா பழங்கள்லாம் அவ்வளோ இதுவாக வருது. ஸ்வீட்டாக இருக்குது, பார்க்கணும், ஸ்வீட்டாக இருக்குது. லெமன் வாங்க வந்திருக்கோம். இப்போது போன டைம் வந்து அத்திப்பழம் வாங்கிட்டு போனோம். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது சாப்பிட்டா. அத்திப்பழம், அப்புறம் வந்து இது மாதுளை, இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். இப்போ வந்திருக்கோம். 4வது 5வது முறை இருக்கும் இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான பழச்செடிகளும் இருக்கும், அனைத்து வகையான பூச்செடிகளும் இருக்கும். பக்கத்தில் இருக்கும் தனித்தனியாக. இப்போ நாங்கள் கார்டன் தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பழச்செடி வகைகள் அந்த இருக்க செக்ஷனுக்கு வந்திருக்கோம். அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பூ அண்ட் வெஜிடபிள்ஸ் செக்ஷன் தனியாக இருக்கு. அந்த கார்டன் பக்கத்தில் தான் இருக்கு. அங்கே போயிட்டு நம்ம விசிட் பண்ணிக்கலாம், வாங்கலாம். நாங்கள் வாங்குறதுக்கு தான் மெயினாக வந்து இப்போ நம்ம பழச்செடி செக்ஷனில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழங்களும் இங்கே இருக்கு. லெமன், மாதுளை, கொய்யா, அத்திப்பழம், இந்த மாதிரி நிறைய பழம் இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்னொன்னா காட்டுறேன். இங்க பாருங்க, நிறைய பாருங்க. எங்கம்மா எங்க இருக்கு? இங்க பாருங்க, சின்ன செடியிலே லெமனு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லெமன் செடி, சின்ன செடியிலேயே லெமன்லாம் வருது பாருங்க. இதுதான் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க, ஹைபிரிட் செடி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சின்ன இதுலயே லெமன்லாம் இருக்கும். இங்க பாருங்க, லெமன் கம்மி பண்ணி தரும். நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் இங்க கம்மியான பிரைஸ்ல தருவாங்க இங்க. ஸோ இங்க நியர்பை நீங்க இருந்தீங்கன்னா, மாதவரம் நியர்பை இருந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த நர்சரி கார்டன்ல. ஆமா, ஸோ விலையும் உங்களுக்கு கம்மி பண்ணி அஃபோர்டபுளாக தான் தருவாங்க. எல்லா பழ வகைகளும் இருக்கு இங்க. சீத்தாப்பழம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைனா செடி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஒரு வகையான செடி தான். சீத்தாப்பழம் இருக்குது பாருங்க, மாதுளை இருக்கு, கொய்யா பழம் இருக்கு, நிறைய வகையான வெரைட்டியாக இருக்கு. வெளிநாட்டு ஃப்ரூட்ஸும் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது என்ன ஃப்ரூட்ஸ்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கலாம், நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தோன்னா அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஒரு ஃப்ரூட்ஸ் காட்டுறாங்க பாருங்க, ஃப்ரூட்டு. அது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல, செடி எங்களுக்கே புதுசாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செடினே தெரியல. பழச்செடி தான், என்ன பழம் தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு போலாம். எனக்கு இந்த பழங்கள்லாம் பார்த்தேன் செடியெல்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். டைமிங்க்கு தண்ணி கொடுக்கறது எல்லாம் இது மேலே எனக்கு ரொம்ப இதுவாக பண்ணுவேன். இந்த ஃப்ரூட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், ஸோ இதுவில் அனுப்புங்க, பார்த்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்கம்மா, அந்த செக்ஷன் பார்த்துட்டீங்களா? ஆமாம், நல்லா அழகாக இருக்குது. இது எதோ வெளிநாட்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் இருக்குது. சரி, பார்த்தா என்னன்றது தெரிஞ்சிடும். இது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நல்லா இருக்குது, பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்த செடி பார்க்கலாம். இங்கே அடுத்த செடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் என்ன செடிங்கம்மா? இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் இதுவா? இது வந்து வேப்பலை செடிங்களா? வேப்பலை மாதிரி இருக்கு. இது வந்து என்ன செடின்னு தெரியல. நாவல் பழம்னு நினைக்கிறேன். நாவல் செடி மாதிரியே இருக்கு. நாவல் நாங்கள் இப்போ வாங்க வரலங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாவல் நாங்கள் வாங்க வரல, கொய்யா வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்க வந்தது ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து கொய்யா பழம் செடி தான் வாங்கலான்னு பார்த்தோம். அடுத்தது லெமன் இருக்குது, அது வாங்கிட்டு போகலாம். வாங்க கொய்யா பார்க்கலாம். இங்கே சுற்றி நிறைய செடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பழச்செடி வகை நிறைய இருக்கும். நீங்கள் எது வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம்.
அரளிப்பூலாம் இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூ பாருங்கள் அரளிப்பூ செடி கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுக்குன்னு கார்டன் அங்கே தனியாக இருக்குது. அரளி அங்கே நிறைய பூச்செடிகள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எருவு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா எருவுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எருவு எல்லாம் உயிர் உரங்கள், செடிக்கு தேவையான அனைத்து வகையான உரங்கள் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ நீங்கள் வாங்க நம்ம அடுத்த செடியை பார்க்கலாம். நார்த்தங்காய் கூட இருக்குல்ல, இது நார்த்தங்க பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லெமன் மாதிரியே இருக்கும். ரொம்ப குட்டி செடியிலே நார்த்தங்காய், இது குட்டி செடியிலே இவ்வளோ இருக்கு. ரொம்ப குட்டி குட்டி செடியிலேயே இவ்வளோ இருக்கும். எல்லா செடியிலையும் அது இருக்கு குட்டிலேயே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி செடி தான், ஆனால் எல்லாத்துலேயுமே அந்த காய் காய்ச்சிருக்கு. நார்த்தங்காய் இது லெமன் மாதிரியே இருக்கும். நார்த்தங்காய் பார்த்தீங்கன்னா பித்தத்துக்குலாம் ரொம்ப நல்லது. பித்தத்துக்கு இது ஊறுகாய் பண்ணி சாப்பிடலாம், குழம்புல சேர்த்துக்கலாம். புளிப்பு தன்மை இருக்கும், லைட்டாக புளிப்பு இருக்கும். இது சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இருக்கும். அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள உடம்புக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஒரு வழியாக பார்த்து நார்த்தங்காய் செடி எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே பாருங்க, பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் பாருங்க, குட்டி குட்டியாக இப்பயே இருக்கு. பெருசாக ஒன்று இருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்பயே நார்த்தங்காய் வந்துட்டு இருக்கு. சின்ன செடி தான், ஹைபிரிட் செடினால இது வந்து சின்னதுலேயே வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா தேடி பிடிச்சி ஒரு பெரிய நார்த்தங்காய் செடி எடுத்துட்டாங்க. நிறைய காய் உள்ள மாதிரி எடுத்திருக்காங்க. பாருங்க அம்மா, இது ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கிழங்கு நிறைய கிழங்கு வந்துருக்கு. இது கொண்டு போய் வச்ச உடனே உடனே வரும். நிறைய வரும். உடம்புக்கும் இது ஹெல்த்தி இல்லை, நார்த்தங்காய் ஹெல்த்தியான ஒரு இது. பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள் இது. ஊறுகாய் போடுவாங்க, சமையலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. புளிப்பு தன்மை இருக்கும், பித்தத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு பழம் நார்த்தங்காய் பழம். இப்போ பார்த்தீங்கன்னா மாதுளை செடியாண்டு இருக்கும் பாருங்கள். மாதுளை செடியாண்டு இருக்கும். மாதுளைலாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை செடி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளை வந்துட்டுருக்கு. சின்ன செடியிலே மாதுளை செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த வியூ பாருங்கள், கிளைமேட் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே சுற்றி மரம்லாம் இருக்குது, கிளைமேட் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சுற்றி தென்னை மரம், அப்புறம் வந்து நிறைய மரங்கள் இருக்கும். இங்கே சென்னை சிட்டிலேயே மாதவரத்தில் ஒரு வில்லேஜ் ஃபீலிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால் பண்ண உள்ள வந்தீங்கன்னா வில்லேஜ் ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா செடியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுற்றி செடி தான், செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி செடி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே பழ வகையான செடிகள், எல்லா செடிகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுற்றி எப்படி செடிங்கள்லாம் பச்சை பசேர்னு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கு பாருங்கள், எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வியூவே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமே பாருங்கள், எல்லா வகையான பழச்செடிகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழ செடி அதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வகையான செடிகள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். சூப்பரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே வந்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப டென்ஷனாக இருந்தோன்னா இந்த இடத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். சச் அ நைஸ் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் சூப்பராக இருக்குது இங்கே மாதவரத்தில். தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நேச்சராக இருக்கும் இந்த இடத்துல,
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சரான பிளேஸ்க்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். பிளேஸ்லாம் பூ செக்ஷன்லாம் இருக்கும்னு சொன்னால பூச்செடியெல்லாம் அங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பூச்செடி மட்டும் இல்லை, அதுக்கு வைக்கிறதுக்கு தேவையான அந்த செராமிக் அந்த தொட்டியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், செராமிக்கில் வைப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியலில் செஞ்ச பூந்தொட்டி. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமா? வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். நல்லா இருக்குல்லம்மா அதெல்லாம்? ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் டிவி ஆண்ட வைக்கலாம். உள்ள இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வைக்கலாமா, நல்லா இருக்கும் சூப்பராக. சூப்பராக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எடுத்து வச்சுருக்கு க்யூட்டாக எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இதோட பெரிய சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடலாக டிசைனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்க, அதெல்லாம் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாடலாக டிசைனாக இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஒரு மாடல் எடுத்து வச்சுருக்காங்க கையில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் நல்லா இருக்கான்னு பாருங்க. இதில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குல்லம்மா, க்யூட்டாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாடல் இருக்குது. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூந்தொட்டி வைக்கிறது, துளசி மாடலாக சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இது துளசி மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டிசைன்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்ராக்டிவாக இருக்குது. செராமிக் மெட்டீரியலில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் யூஸ்ஃபுல்லாக பத்திரமா யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே போட்டால் உடஞ்சிரும் அந்த மாதிரி மெட்டீரியல். இது வீட்டுக்குள்ளே வைக்கிறதா மெஜாரிட்டியாக, இண்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் மெஜாரிட்டியாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்திரி தொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய செடியெலாம் வைக்கிறதுக்கு பெரிய பூ தொட்டி மாதிரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வெரைட்டி இருக்குது. கார்டன்லலாம் வைக்கலாம். நல்லா கார்டனில் வைக்கலாம், பால்கனியில் வைக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கிறது இண்டோர் பிளான்ட்ஸ், வெளியவும் வச்சு வளர்க்கலாம் அவுட்டோர் பிளான்ட்ஸ். அந்த செடி பூந்தொட்டியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சா செம்மையாக இருக்கும். எதுமா இதெல்லாம் வச்சா செம்மையாக இருக்கும்ல, செம்மையாக இருக்கும். பால்கனி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க ஒரு அந்த வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லக்ஸரியான ஒரு லுக்கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சிங்கன்னா. கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க, அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எடுக்கிறாங்க. அது கலரே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள். நல்லா இருக்காங்க. இதெல்லாம் வந்து பால்கனி வச்சோம்னா செம்மையாக இருக்கும். கலரே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வச்சுருக்கிறது ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர். அது அங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குல்ல, அந்த கலரும் டிசைனும் நல்லா இருக்குது. இங்கே வச்சுருக்க மேலே வச்சுருக்கிறதுலாம் கூட நல்லா இருக்குல்லம்மா, சூப்பராக இருக்குது. அந்த டிசைன்லாம் கூட நல்லா இருக்குது. மாங்கன்று, மாதுளை, அந்த மாதிரி பழம் வகையான ஃப்ரூட்ஸ்லாம் இதில் வச்சோம்னா, அதுவும் அந்த பால்கனியில் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். இதில் இங்கே எல்லாமே விற்கிறாங்க. அந்த கூழாங்கல் அழகாக போடுறதுக்கு கூழாங்கல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அழகுபடுத்துறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. இந்த கார்டனில் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் உயிர் உரம் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா தேவையான உரங்கள், விதைகள், வெஜிடபிள்ஸ் விதைகள், காய்கறி விதைகள் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், செடி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது நாங்கள் பக்கத்தில் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்துட்டோம் அந்த செக்ஷனுக்கு. இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பூ தான். இப்போ நம்ம இந்த பூந்தொட்டியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நம்ம ஃப்ளவர் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? உள்ள வாங்கம்மா, உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைனாக செடி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூச்செடி விதவிதமான பூச்செடிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் இங்கே வந்து மார்பல் மணின்னு எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளான்ட் நேம் 80 rupeesல இருக்காங்க. இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே வச்சு அழகாக இருக்கும். அதெல்லாம் 80 rupees போட்டிருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து மார்பல் மணின்னு சொல்லிட்டு அழகு செடிக்கு வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் டிசைனாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து ஆந்தூரியம் 350 rupees போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளான்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பீஸ் லில்லி 400 சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. அடுத்து அம்மா ஒன்று காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எதுங்கம்மா இதுவா? வீட்டில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த டிசைன் பிடிச்சிருக்காமா உங்களுக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடலாம். நல்லா இருக்குல்ல. நம்ம வீட்டிலே பால்கனியில் மாட்டினா கூட சூப்பராக இருக்கும். பால்கனியில் மாட்டினா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செடியெல்லாம் இதெல்லாம் ஷோ பிளான்ட்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டிசைனாக இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா ரிச் லுக் கொடுக்கும் வீட்டுக்கு. அந்த மாதிரி இதை வாங்கிட்டு போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பால்கனி செடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொங்க விடுறோம் இல்லையா, இது எல்லாமே பால்கனி செடின்னு தான் சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அம்மா இன்னொன்று எடுத்திருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா? இந்த மாடல் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஷோ பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வகையான ஷோ பிளான்ட் இது எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே ஒரு வகையான ஷோ பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஷோ பிளான்ட் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே லைனாக இருக்கிறதுலாம் ஷோ பிளான்ட் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பப்பாளி செடியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி செடி இது பார்த்தீங்கன்னா குட்டியாக இப்போ தான் சின்னதாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இப்போ தான் குட்டியாக பூ வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக பூ வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மல்லி செடியெல்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இப்போ பூ சொல்கிறாங்க. எல்லோ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர். அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தியில் விதவிதமாக இருக்குது. எல்லா விதமான கலர் செம்பருத்தியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அடுக்கு செம்பருத்தி காட்டுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கையில் வச்சுக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த செம்பருத்தி எல்லா விதமான கலர் செம்பருத்தியும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பூ வகையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தீரி பூ வகை தான். பூ நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வகையான பூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நிறைய இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தீரி பூ நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கலராக ஒரு விதமான பூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேர் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி அது மண் பாட் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த நம்ம அங்கே செராமிக்கில் பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்ணு மூட்டை வாங்குறாங்க அம்மா. இங்கே மண்ணு மூட்டை வாங்குறோம். மிக்சடு ரொம்ப பெரிய மூட்டை வாங்குறாங்க. என்னென்ன இருக்குன்னா செம்மண், உயிர் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோபீட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கோகோபீட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். செடி நல்லா வளர்றதுக்கு நல்லா வசதி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து செடி நல்லா வளரும். அந்த மூணும் சேர்த்து மிக்ஸ்டு உரம்னு இருக்கும். அது போட்டிங்கன்னா நல்லா வளரும் செடி. ஒரு மூட்டை வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். இது போட்டால் செடிங்கெல்லாம் நல்லா வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
வந்து கனகாமரம் செடி. இந்த வெயிலுக்கு வேற பூக்குது, வெயிலுக்கு தான் சூப்பராக பூக்குது கனகாமரமே. உங்கள் வீட்டில் பாருங்க வச்சு அப்படி பூக்குது. நான் வந்து விதவிதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மேலே கார்டன், பெரிய கார்டன். ரோஸ் எல்லாம் நல்லா தானாக வந்து வருது. மண்புழு வரம் தம்பிக்கிட்ட வாங்கிட்டு போனேன். சரி, அதான் கனகாம்பரம் செடி இல்லையே. இப்போ பாருங்க, இதுதான் மாதவரம் பால் பண்ணைன்னு சொல்லுவாங்க. பசும்பாலில் எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஐஸ்கிரீமு எல்லாம் பசும்பால், ஐஸ்கிரீமு, பால் எல்லாமே கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுதான் என்ட்ரன்ஸ், அந்த பால் பண்ண போகிற என்ட்ரன்ஸ் தான். உள்ளே போனாக்கா ரொம்பவே நல்லா இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸாக பார்க் வசதி கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க் மாதிரி மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பசங்களுக்குலாம் ரிலாக்ஸாக இருக்கும், அதில் விளையாடிட்டு போகலாம். பெரியவங்க கூட இருக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே உள்ள பொருளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் மில்கில் செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பியூர் பசும்பாலில் செய்கிறது எல்லா வித பொருளும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே நாங்கள் இங்கே வருவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடிக்கு நாங்கள் இங்கே வருவோம். நல்லா இருக்கும் எல்லாமே. பால்லேருந்து காஃபி, டீ. 4 பாக்கெட்டு பசும்பால் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ நல்லா இருக்குது பசும்பால். இது உள்ள எது சாப்பிட்டாலுமே அவ்வளோ நல்லா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வித் பார்க் வசதியோடு இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், பேசலாம். இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடலாம். உள்ள எல்லா வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா எல்லா வசதியும் இருக்குது. பால் பண்ணைக்கு வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி வரட்டும்? பிரேமே, இங்கே இதுதான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பால் ஆரம்பித்து காஃபி, டீ, ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு அந்த பால் வாங்கிட்டு வாப்பா. உங்களுக்கு பால் வேணுமா? பாலில் வந்து மசாலா பால் மாதிரி இருக்கும்ல. மசாலா பாலா? அந்த பாதாம் பாலா? பாதாம் பால் வாங்கிட்டு வா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ப்பா. ஓகே, பசும்பாலில் செய்கிறாங்களே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வாங்கிக்கோ. உனக்கு என்ன வேணும்? நானும் பாதாம் பால் தான் குடிக்க போகிறேன். ஸோ அப்படியே ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிக்கோ. ஓகே, ஐஸ்கிரீம் ஒன்று, பாதாம் பால் ஒன்று. ஓகே, அது வாங்கி இங்கே சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க. உனக்கு வந்து ஸ்வீட்டில் என்ன வேணும்? ஸ்வீட்டில் அப்புறம் பார்க்கலாமா? இது சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு வரேன். ஓகே, வாங்கிட்டு ஓகே ஓகே வாங்கிட்டு வரேன், சாப்பிட்லாம். சொல்லுங்கம்மா. வாங்கிட்டு வந்துட்டேன் பால்லாம். அதை வச்சுருக்கேன் பாருங்கள். பிரேமே, ஒரே புழுக்கமாக இருக்குது, தண்ணி தாகமாக இருக்குது. ஆமாம்மா, ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து மரம் சுற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காற்று கொஞ்சம் வரமாட்டுது. இங்கே காற்று இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ அம்மா அதனால தான் தண்ணி குடிக்கிறாங்க. நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு மசாலா பாலும் குக்கீஸ் பிஸ்கெட்டும் வாங்கி வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இங்கே ஒரிஜினல் பசும்பால் செய்கிறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால்கோவாலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பால்கோவால. ஏன்னா பியூர் பாலில் செய்கிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் இங்கே. நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம். நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா நியர்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பால் பண்ணையில் நல்லா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். மாதிரி சவுண்டாக இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா பாதாம் பால் குக்கீஸ் பிஸ்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா சாப்பிட போகிறாங்க பாருங்கள். எடுத்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? டேஸ்ட்டு நல்லா இருக்குங்களா? பிடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தேங்காவில் செய்வேன். ரொம்ப நல்லா இருக்குங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் நல்லா இருக்காமா? குக்கீஸ் பிஸ்கெட் தேங்காய் கோகனட்டு மில்க்கும் ஆட் பண்ணி செய்திருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே எல்லாமே பசும்பாலில் செய்கிறது, அதனால் எல்லாமே டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாதாம் பால் பார்க்குறதுக்கு பிடிச்சி பார்த்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார்டன் போயிட்டு எங்கள் செடி வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா நார்த்தங்க செடி ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தங்க செடி தான் இல்லை, மேலே மற்ற செடிங்கெல்லாம் இருக்குது. அதனால் இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நிறைய செடிங்க வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மொட்டை மாடி தோட்டம் போட்டுருக்கோம், நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவும் பார்க்கலாம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு பில்லு தட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.